ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே டாபிக்குடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன், நீ தேவனுடைய வித்தா. நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வித்து அப்படின்னு சொன்னா என்ன? வித்துனா என்னப்பா? விதை. வித்துனா விதை. விதை என்பது என்ன? நியூ கிரியேஷன். புதிய தலைமுறைகளை உருவாக்க பயன்படுகிறது தான் என்னது? விதை. கரெக்டா? புதிய தலைமுறையை உருவாக்குவதுதான் விதை. இப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுடைய வித்தா அப்படிங்கிறார். நம்மை பார்த்து என்ன சொல்றாரு? எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவனுடைய வித்து? ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறாரு. கை தூக்கணுவங்கள இந்த பிரசங்கம் முடிச்சதுக்கு அப்புறம் தூக்கணும் நீங்க, இல்லையா? ஏன்னா குத்துண்டவர்களாக வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்தை என்ன பண்ணலாம்? குத்துண்டவர்களாக. அப்போ நீ தேவனுடைய பிள்ளை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு கேட்டகரி கொடுத்திருக்காரு. இதுல நீங்களும் நானே இருந்தா தேவனுடைய வித்து. அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யார் சொல்றா? பிதாவானவர் சொல்லுகிறார். நீ யாருடைய பிள்ளையா? தேவனுடைய பிள்ளை, இயேசு சுவாமியினுடைய பிள்ளைன்னு சொல்லி பிதாவானவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்தது 3வது வசனம் படிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். முதல் வசனம் படிங்க மக்கள். 1வது வசனம். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஓகே, 2வது வசனம். பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது நீ யாருடைய பிள்ளையா இருக்க? இருக்கமா? இப்ப இருக்கமா? பத்தியா? ஒரு क्वेश्चन 2 தடவை கேட்டாவே நமக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துருது. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கியா? இப்போ புரியுதா? எப்ப இருக்கீங்க? அப்ரசன்ட். அதனால இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்க, அதனால இங்க என்ன இருக்கீங்க? உட்கார்ந்து இருக்கீங்க. ஓகே, அடுத்தது. இனி எவ்விதமா இருப்போம் இன்னும் வெளிப்படவில்லை. ஆமென். ஐயா நல்லா கவனிங்க. நீ இப்ப யாருடைய பிள்ளையா இருக்க? தேவனுடைய பிள்ளை. ஆனா இனிமே எப்படி இருப்பது யாருக்கு தெரியாது. நான் இப்படியே இருப்பேன் யாராவது சொல்ல முடியுமா? உங்களை விட அந்நிய பாஷையில நிறைஞ்சி வார சபைக்கு வந்தவன் பட்டை போட்டான். அப்ப நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும்? முடிவு பரியந்தம் அவருடைய பிள்ளையாகவே வாழ்ந்து சாகணுங்கிறதுல நீ நினைச்சிருக்கணும். அல்லேலூயா. இந்த வாரத்துல நான் ஒரு கண்டலான்ஸ்க்கு போயிருந்தேன். அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய விசுவாசி பயங்கர அந்த அவங்களுக்கு 5 பிள்ளைங்க, 5 பேருமே நம்ம சபைக்கு வந்த பிள்ளைங்க. அந்த தாய் தகப்பன் அப்படி ஒரு பக்தி. அங்க தாயார் மரித்துட்டாங்கன்னு செய்தி வந்தது. நான் போன இருதயம் வள்ளியோட நான் திரும்பி வந்தேன். போய் பார்த்தா அந்த தாய் இந்து முறைப்படி அடக்கம் பண்ணுகிறாங்க. நான் கேட்டேன், ஏன்? 2 வருஷமா அவங்க எந்த சபைக்கும் போகல. பரவாயில்ல, சொல்லி இருக்கலாமே. இல்ல, எங்க பிள்ளைங்கெல்லாம் இப்போ ஆண்டவரை விட்டுட்டாங்க, நாங்க அதனால இந்துவா மாறிவிட்டோம். அல்லேலூயா. போயிட்டோம். பாடி ஏதோ பண்றாங்க. அந்த தாயாருக்காக உட்கார்ந்து வேதனையோட அழுது, ஆண்டவரே ஒரு சமயம் இந்த இவர்களை நாங்கள் சரியாக வழி நடத்தாமல் போயிருந்தோமா, எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. வேதனை
ஒன்ஸ் upon a time அவங்கெல்லாம் அந்த நம்மளுடைய சபையில வேறா இருந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் இன்றைக்கு பின்மாற்றத்திலே போய்விட்டார்கள். தேவ பிள்ளையே, நீ இன்றைக்கே நீ வந்து மேற்கொள்ளலன்னா நாளைக்கு வரும் காலங்கள் கொடிதாய் இருக்கும், காணாம போயிருவ. ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்றைக்கு நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க, ஆனா நீ நாளைக்கு எப்படி இருப்ப? நாளைக்கு எப்படி இருப்ப தெரியுமா? நீ கிறிஸ்துவனா இருந்தா உனக்கு எந்த சலுகையும் கிடைக்காது, ரேஷன் கிடைக்காது, உனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னா எத்தனை பேர் மறுதலித்து போவீர்கள் தெரியுமா? தேவ பிள்ளையே, எதற்காக ஜெபிக்கிறாயோ, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டு தேவனுடைய வருகை வரைக்கும் அவருக்காக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உங்க வித்தாய் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி அந்த கிருபையை வாங்கிங்க. அல்லேலூயா. அடுத்து 3வது வசனம் சொல்றாரு, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஐயா, தேவனுடைய வித்தின் தன்மை என்ன தெரியுமா? நீ தேவனுடைய வித்துன்னு சொல்றல்ல, நீ எப்படி இருப்ப தெரியுமா? அதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மாம்பழ கொட்டை எடுத்து வேர்ல மண்ணில போடுற என்ன வரும்? ஒரு நல்ல இனிப்பான மாம்பழ கொட்டையை உள்ள போட்டா மேல வர்ற கனி எப்படி வரும்? புளிப்பா வருமா? வரவே வராது. அப்படியாக தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருக்குமே ஆனால் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருப்பீங்க? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? உங்ககிட்ட அசுத்தம் இல்லையா? நீ தேவனுடைய வித்து. உனக்கிட்ட அசுத்தம் இருந்தா நீ யாருடைய வித்து? தேவனுடைய வித்து அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, இப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கன்னு சொல்றாரு. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தீனா உங்ககிட்ட என்கிட்ட என்ன இருக்கானா? என்ன இருக்காது? அசுத்தம் காணப்படாது. அசுத்தம்னா என்ன? அசுத்தம்னா என்ன? கீழே போய் மண்ணில உருண்டு பெறல்றதா? மண்ணில போட்டு உருண்டு பெறல்றதா அசுத்தம்? கேரக்டர், உன்னுடைய குணாதிசயங்கள், உன் வாழ்க்கை, உன் பேச்சு, உன்னுடைய பார்வை, உன் சிந்தை, உன்னுடைய நடக்கை, இதில் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்கணும். ஏன்? உனக்குள்ள இருக்கிற வித்து அப்படி. அந்த வித்து பரிசுத்தமாய் இருக்கிறதுனால, அந்த வித்து எனக்குள்ள இருப்பதனால நானும் எப்படிதான் இருப்பேன்? பரிசுத்தமாய் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இதை யாராவது நம்ம கேட்டிருக்கோமா? ஆண்டவரே, நான் உங்க வித்தாய் இருக்கணும், இனி அப்படி கேட்டு ஜெபம் பண்ணுங்க. நீ அவருடைய வித்தாய் இருக்கணும் பிரயாசப்பட்டா கர்த்தர் உங்களை பரிசுத்த பிள்ளையாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன கேட்கணும்? அழிந்து போகிற அஞ்ஞானிகளை போல எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்காத, அழிவில்லாத ராஜ்யத்திற்கு போகும்படியாக நான் அவருடைய வித்தாக இருக்க வேண்டும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை அப்படியாக மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது நீ அவருடைய வித்தாய் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இருக்காது? அசுத்தம் இருக்காது. நீ எப்படிப்பட்ட பிள்ளையா இருப்ப? பரிசுத்தமாக சுத்தமுள்ள பிள்ளையாக இருப்ப. இரண்டாவது சொல்றாரு, அவர் இன்னும் அதே வசனம் படிக்க பார்க்கலாம். நான் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அதே 3வது வசனம் படிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். ஆமென். இருங்க, யார் சுத்திகரித்துக் கொள்ளணுமா? நம்மளை நம்ம தான் சுத்திகரித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. நான் பக்கத்துல இருக்கிறவங்க சுத்திகரிக்க மாட்டான். ஆண்டவர் யார்கிட்ட கொடுக்கிறாரு? நம்மளை நம்ம தான் சுத்திகரித்துக் கொள்ளணும். இன்னைக்கு போகி பண்டிகை வருது, உங்க வீட்டை கிளீன் பண்றீங்க, பக்கத்து வீட்டுக்கார வந்து உங்க வீட்டுல இருக்கிற வேண்டாங்கிற பொருள் எடுத்து போடுவானா? நீங்க எடுத்து போடுவீங்களா? யார் எடுத்து போடுறா? நீங்களா? ஏன் என்னோட பொருள் ஏன் நீங்க எடுத்து போடுறீங்க? என்கிட்ட என் வீட்டுல எது வேண்டான்னு நான் டிசைட் பண்றேனோ அதை
தூக்கி எறியற. கரெக்டா? அப்போ உங்களை சுத்திகரிக்கிறது யாருடைய வேலை? இப்படிப்பட்ட சத்தியங்கள் வரும் பொழுது நீங்கள் தான் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கணும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப வேற பாஸ்டர்மா வந்து உங்ககிட்ட இருக்கிறத எடுக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்களை சுத்திகரிக்க முடியாது. யார் சுத்திகரிக்க வேண்டும்? நீங்கள் தான் சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற கோபம் எடுத்து பிடிங்க போடுங்க. என்கிட்ட இருக்கிற என்னத்தை எடுத்து போடுங்க. என்கிட்ட இருக்கிறதான அநியாயங்களை எடுத்து போடுங்க. அக்கிரமங்களை எடுத்து போடுங்க. பார்வையை எடுத்து போடுங்க. யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? நீங்க தான். உங்ககிட்ட எல்லாம் எதெல்லாம் அசுத்தம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் என்ன பண்ணணும்? போகியை எரிக்கிற மாதிரி கொண்டு போய் எங்க போடணும்? தூக்கி வெளியில போட்டு உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கணும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் திட்டுனான் பாஸ்டர்மா. நானும் நிறைய பொறுமையா இருந்துட்டேன். 10 தடவை பொறுமையா இருந்தேன். 11ஆம் தடவை தான் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கம் என்ன ஆயிடுச்சு? வெளியில வந்துருச்சு. நீ இன்னும் எங்கதான் இருக்க? அவருடைய வித்து இருந்தா உனக்குள்ள சிங்கம் இருக்காது. சிங்கத்தை உருவாக்கினவர் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உனக்குள்ள இருந்தா எவ்வளவு கோபம் வந்தாலும் அந்த வார்த்தை உங்களை விட்டு மீளாது. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள யார் வித்து இருக்கணும்? தேவனுடைய வித்து. அவருடைய வித்தாய் நீங்கள் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இருக்காது? அசுத்தம் இருக்காது. தேவையில்லாத காரியத்தை யார் ரிமூவ் பண்ணணும்? நம்ம தான் வேண்டாம். இன்னைக்கு போகி நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு தான் என்னது? போகி பண்டிகை. எப்படி? என்னிடத்தில் இருக்கிற அசுத்தங்களை எரிக்கிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் இருக்கிறதால எல்லா காரியத்தையும் வேண்டாங்கிறதெல்லாம் வெளியில தூக்கி போட்டு எரிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொன்னார் 6வது வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஆமென். நம்மள பார்த்து சொல்றாரு, அவருக்குள்ள இருக்கிறவன் எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்கிறது இல்லை. நல்லா சொல்லுங்க. பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிறது இல்லை. செய்யவே மாட்டானோ. இப்ப நீங்க அவருடைய வித்தா. பொய் சொல்லக்கூடாது. இந்த கையை தூக்குனவங்க எல்லாம் சொல்லுங்க, கையை இறுக்கி கட்டிட்டாங்க. அல்லேலூயா. நான் அவருடைய வித்து இல்ல பாஸ்டர்மா. எங்க அப்பா அம்மா வித்தாதான் நான் இன்னும் இருக்கேன். அல்லேலூயா. பரலோகம் போக முடியாதப்பா. பரலோகம் போக முடியாது. 10 கம்யூனியன் எடுத்தாலும் போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய வித்தாய், அவருடைய பிள்ளையாய் இப்பொழுது இருக்கிறீர்கள். ஆனால் வரும் காலம் வரைக்கும், முடிவு வரையந்தம் அவருடைய பிள்ளையாகவே நீ என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்ப அவருடைய வித்துல எப்படி இருக்காது? அசுத்தம் இருக்காது. வேண்டாங்கிறத ரிமூவ் பண்ணுவேன். இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் பொழுது 2வது ஆண்டவர் சொல்றாரு, அவருக்குள் இருக்கிறவன், அவருடைய வித்தாய் இருக்கிறவன் எப்படி இருக்க மாட்டான்? பாவம் செய்கிறதில்லை. ஏன் செய்ய முடியாது? என் தேவன் பரிசுத்தர், அவருக்கு பாவம் செய்ய தெரியாது. எனவே அவருக்குடைய வித்துனா எனக்கு பாவம் செய்ய தெரியாது. ஹல்லேலூயா. அவருடைய வித்தா இருந்தா உங்களால பாவம் செய்யவே முடியவே முடியாது. கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நீ பாவம் செய்ய கூடாதுன்னு கேட்காத. நீங்க உங்க வித்தா இருக்கணும்னு கேளுங்க. அந்த வித்து நமக்குள்ள வந்தா எல்லாம் மாறும். நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். 3 நாள் தான் என்னுடைய அந்த கண்ட்ரோல். 4வது நாள் பாவம் செஞ்சிடறேன். ஏன்? யாருடைய வித்து? நான் போய் பாவம் செஞ்சுட்டேன்னா யாருடைய வித்தா இருக்க? அப்பாவா வித்து. கீழ்ப்படியாத ஆவியினுடைய வித்து இல்லையா? ஆதாம் ஏவாளுடைய வித்து. ஆனா நான் அந்த வித்தாய் இருக்க ஆசைப்படல. யாருடைய வித்தா இருக்கணும்? தேவனுடைய வித்தாய் இருந்தால் நான் பாவமே செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், அவருடைய பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்ய அவர்களுக்குள்ள நினைப்பே வராது. அடுத்தது, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆமென். பாவம் செய்கிற யாரு காணல? ஆண்டவரை காணல. அடுத்தது, அறிகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நீங்களே யாருக்கு எதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கீங்க?
சத்தமாவே சொல்லுங்க, பரவாயில்ல, ஏசப்பா கேட்கட்டும். நீங்க எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கீங்க? அப்படி சொல்லலையே. நீ பாவம் செஞ்சா அவரை காணவும் இல்லை, அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாங்கிறாரு. அப்ப அப்படியே தோசை திருப்புங்க. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நீ என்ன பண்ண மாட்ட? பாவம் செய்ய மாட்ட. அவரை நான் முகமுகமா பார்ப்பேன். அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்றாரு பாருங்க, 8வது வசனம் 7. செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கும். நீ பாவம் செஞ்சினா யாரினால உண்டானவன்? பிசாசினால். சத்தமா சொல்லுங்க. பிசாசினால் உண்டானவன். பிசாசினால் உண்டானவன். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற எல்லாரும் யாருடைய நாள் உண்டாக்கப்பட்டவன்? பிசாசினுடைய வித்து உனக்குள்ள இருந்தால் நீ பாவம் செய்வ. தேவனுடைய வித்தாய் இருந்தால் பாவம் செய்ய மாட்ட. அடுத்தது, ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். உங்களுக்குள்ள என்ன வித்து நிலைத்திருக்கான்? தேவனுடைய வித்து நிலைத்திருக்கிறது. அவர் சொல்லுறார், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய நடக்கையில என்ன இருக்கக்கூடாது? அநீதி இருக்கக்கூடாது. நீதி உள்ளவராய் இருக்கணும். காரணம், உனக்குள்ள யார் வித்து? தேவனுடைய வித்து இருக்கிறது. எனவே நமக்குள்ள என்ன இருக்கணும்? நீதி இருக்க வேண்டும். 10வது வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும். நல்ல கவனிங்க. இதனாலே, இப்ப நான் சொல்றதுனால நீ தேவனுடைய பிள்ளையா பிசாசின் பிள்ளையா என்று அறிந்து கொள்ள முடியும். 10வது வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரரை அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அல்லேலூயா. முதலாவது, நீ நீதி செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாதவன் நீ யாருடையது இல்ல? தேவனால் உண்டானவன் அல்ல. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சகோதரர்கிட்ட சமாதானமா இருக்கீங்க? கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு எத்தனை பேர் சண்டை போட்டிருக்கீங்க? கை தூக்கு. பேசுறது இல்லைங்க பாஸ்டர்மா. கம்யூனியனை எடுத்துறாங்க, ஓடிடு. கையை தூக்குங்க. ஒரு குட்டி பையன் கூட தூக்குறான், அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போடு. ஆமாவா? சூப்பர். உண்மையாவா? பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் நீ யாருடைய வித்து அல்ல, தேவனுடைய வித்து அல்ல. நீ தேவனுடையவன் அல்ல. நீ என்ன கிறிஸ்துவன்? கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட ஒரு சமாதானம் இல்லைன்னா காணாத தேவனிடத்தில் எப்படி நீ அன்பு செலுத்துவ? அல்லது ஒரு உன்னை பகைக்கிற சத்துருவை நீ எப்படி சிநேகிப்ப? சோ ஒரு கிறிஸ்துவனுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பகைமை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? அப்படி இருந்தா நீ யார் இல்ல? கிறிஸ்துவன் அல்ல. நீங்க உட்கார்ந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனாலயோ, பைபிள் படிக்கிறதுனாலயோ, பொட்டு வைக்காததுனாலயோ, வெள்ளப்புடவை கட்டுறதுனாலயோ அல்ல. யாருடையவனா இருக்கணும்? தேவனுடைய சாயலாய் நீ இருப்பாயா? நான் தேவனுடைய வித்து. அல்லேலூயா. 16, 17 படிக்க பார்க்கலாம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். போதுமா? ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, அவர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனா நீ உன்னுடைய சகோதரனிடத்துல நீ ஒரு அன்பு பாராட்ட மாட்டேங்கிற. அவனுடைய குறைச்சல்ல நீ போய் உதவி செய்யல. ஆனா நம்மளுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லுங்க. கொடுத்திருக்காரா இல்லையா? இல்லைன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு இங்க இருந்திருக்கவே மாட்டோம். உங்க பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக யார் ஜீவனை கொடுத்திருக்கா? ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கார். அதுக்கு நீ என்ன கைமாறு செய்யற? உன்னுடைய சகோதரன் குறைச்சல்ல போய் உதவி செய்யறியா? ஒரு பண கஷ்டத்துல போய் உதவி செய்யறியா? அவனுடைய மனச்சோர்வுல போய் ஆறுதல் சொல்றியா? இல்லையே. நீ என்ன கிறிஸ்துவன்? நீ கிறிஸ்துவன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலே எது தேவையோ அந்த நேரத்திலே அந்த தேவைகளை
உன் சகோதரனுக்கு நீ உதவி செய்கிறாய் பத்தியா, நீ தேவனுடைய வித்து. அல்லேலூயா. பணம் இருக்கும், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கேட்பாங்க, என்கிட்ட இல்ல. என்ன சொல்றது? இல்ல, அவ கொடுக்க மாட்டாங்க சிஸ்டர், உங்களுக்கு தெரியாது. நீங்க அடைச்சினா மேல கதவு அடைக்கப்படும். யோசிச்சுக்கோ. நீங்க பூமியிலே என்னெல்லாம் நீ செய்யறியோ பரலோகத்துல அங்க இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் வரும். இங்க இல்ல நீ கேட்கிறப்ப பரலோகத்திலயும் இல்லன்னா பதில் வரும். அல்லேலூயா. சோ உன்னுடைய சகோதரனுடைய குறைச்சலிலே நீ அன்பு பாராட்டாம உதவி செய்யாம இருக்கிறவன் தேவனுடையவன் அல்ல. சரி, இப்ப நான் சொல்லிட்டேன் என்ன தேவனுடைய வித்து எப்படி இருக்கும்னு சொன்ன. எப்படி இருக்கும்? முதல்ல அவர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் எப்படி இருப்பான்? சுத்தமுள்ளவனாய் இருப்பான், இல்லையா? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நீயும் சுத்தமுள்ளவர். சுத்தப்படுத்துவது யார் வேலை? நம்முடைய வேலை. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நீதி உள்ளவராய் இருக்கணும். அவருடைய வித்து எனக்குள்ள இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவமே செய்ய மாட்டேன். அடுத்தது, அவர் எனக்கு ஜீவனை கொடுப்பதை போல நான் என்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு கொடுத்து அவர்களுடைய குறைகளிலே நான் அவருக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. இந்த கேட்டகரி எல்லாம் இருந்தா நீ ஆண்டவருடைய வித்து. அடுத்தது, அவருடைய வித்து எப்படி இருக்கும் தெரியுமா? அது தன்மை எப்படி இருக்குன்னு சொல்ற பாருங்க. 18வது வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவோம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய அக்கா தங்கச்சி எல்லாம் நான் நேசிக்கிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி. அப்படியா? வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? தன்னை போல, நல்லா சொல்லுங்க, தன்னை போல நேசி. இப்போ ஒருத்தர் ரொம்ப பசியோட இருக்கார். இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேரும் நம்மளுடைய சகோதரர். சொல்லுங்களேன், சகோதர சகோதரிகள். ஆமாவா? ஆமாவா? நம்ம கூட பிறந்தவங்க மட்டும் இல்ல, எல்லாரும் சகோதர சகோதரிகள். இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பசியா இருக்குங்கிறாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? இருந்தா புரியல. இருந்தா கொடுக்க போறீங்க, என்ன கொடுப்பீங்க? என்ன கேட்பேன்? சூப்பர். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். என்னுடைய தங்கச்சி பொண்ணு பிஎஸ்டி காலேஜ்ல படிக்கிறோம். அவன் முன்னாடி அந்த வாரத்துல பேசி இருக்கிறவன், அம்மா என்னட்டு பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கேம்மா, ஒரு வயசான ஒருத்தர் வந்து கேட்டாங்க, எனக்கு பசிக்குது பாப்பா, ஏதாவது வாங்கி கொடுனாரு. நானும் என்ன சொன்னேன், வாங்க தாத்தா ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் போய் வாங்கலாம், எங்கிட்ட இருந்ததே 50 rupees தான், ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு அவர் சொன்னாரு. இந்த கடையில நல்லா இருக்காது, பக்கத்து கடையில நல்லா இருக்கும். என்ன சொல்றாரு? இந்த கடையில நல்லா இருக்காது, அந்த பக்கத்து கடையில தான் நல்லா இருக்கும், இந்த சாப்பாடு வாங்கி கொடுனாருமா. அது என்கிட்ட 100 ரூபாய் இல்ல. நான் சொன்ன தாத்தா என்கிட்ட அவ்வளவு இல்ல, 50 rupees கையில கொடுத்துட்டேன். அல்லேலூயா. எப்படி சொல்றாங்க? இந்த கடையில நல்லா இல்ல, அந்த கடையில பிரியாணி நல்லா இருக்கும். ஓகே, நீங்க நான் சொல்றேன், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் ஏழைகளுக்கு ஒரு Dress எடுத்து கொடு. எப்படி கொடுத்தோம்? இந்த பேச்சு வரும் தான் பாஸ்டமா நாங்க கொடுக்கல. இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும், இதுக்குதான் நாங்க என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறதே இல்ல. என்ன சொல்றீங்க? கொடுத்தாலும் இந்த பேச்சு பெஸ்டா கொடு. வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கிற ஒரு நல்ல 500 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடு, அவங்க சந்தோஷப்படுவாங்க பார்த்து. 100 ரூபாய் புடவை. எங்கிட்ட வேலை செய்யற 2 பிள்ளைங்க இருக்காங்க பாவம், அவங்களுக்கு நாங்க ஈவினிங் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறவங்க புடவை எடுத்து கொடுத்தாங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படின்னா ஒரு 50 புடவை எடுத்துட்டு வந்து வீட்டுல விரிச்சு வச்சு, மகனே நீ உனக்கு எது பிடிக்குதோ நீ எடுத்துக்கலாமே, அவங்க பார்த்து எடுத்தது போலதான் மீதி வெளியில கொடுப்போம். அப்படி பழக்கிட்டேன்னா அவங்க 2 புடவை எடுத்துக்கொண்டாந்து கொடுத்தாங்க. பார்த்த உடனே 2 பேரும் டென்ஷன், பிபி ஏறிடுச்சு. மாமா இந்த புடவை எதுக்குமா? 100 ரூபாய் புடவை. என்ன சொல்றாங்க? 100 ரூபாய் புடவை, ரீவாஷ் பண்ண புடவை, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கூடாது. நீ இல்லன்னு கூட சொல்லிடு. அடுத்தவங்க ஏழைகளை கஷ்டப்படுத்தா பழைய சோறு போடாத. மா எனக்கு ஏதாவது குடிலன்னு சொன்னா
அருமையான சோறு கிடைக்கும். ஒரு 10 ரூபாய் கொடுத்தா ஒரு நேரம் சாப்பாடு அந்த மனுஷன் நல்லா சாப்பிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை படிக்கிறதுனால அல்ல, அந்த வசனத்தின்படி நீ எப்படி இருக்கணும், நடக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது, பேச்சில் இல்ல, நான் இதை செய்வேன் அதை செய்வேன் யானை செய்வேன் பூனை செய்வேன் சொல்லாத. பேச்சில் அல்ல, தேவனுடைய வித்து எதுல காண்பிக்கணும், செயலிலே காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. எதுல காண்பிக்கணும், செயலிலே. அந்த செயலில் காண்பிப்பதில் உனக்கு என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றாங்க, வீர வசனம் பேசுவாங்க என்கிட்ட, நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன். நான் சொல்லுவேன், தயவு செய்து வாக்குறுதி கொடுக்காதீங்க. உங்களால கொடுத்துட்டு செய்ய முடியலன்னா அது என்னது, பாவம். பாவம். அந்த தப்ப பண்ணாத. உன் கெபாசிட்டி என்னவோ அதை என்ன பண்ணு, வாயினால சொல்லு. நாவில ஒண்ணும் செயலில் ஒண்ணும் உண்மை இல்லைன்னா நீ தேவனுடைய வித்து அல்ல, தேவன் உண்மையில் கோபப்படுவார். அல்லேலூயா. தேவனுடைய வித்தாய் இருக்கிறவன் எப்படி இருக்கணும், வசனத்திலே உண்மை உள்ளவனாய் இருக்கணும். அடுத்தது கிரியை, நாவிலே உண்மை உள்ளவனா. பேச்சு மாறக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் என்ன மாட்டான், தவறக்கூடாது. நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணி இருக்க, அதன்படி நீ நடக்கலைனா நீ தேவனுடைய வித்து அல்ல. அல்லேலூயா. கொஞ்சம் இடம் கொடுக்கல பின்னாடி வரவங்களுக்கு. அல்லேலூயா. வசனத்தினாலும் நாவினாலும் கிரியையினாலும் உண்மையினாலும் உன்னுடைய காரியம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. ஓகே, இதெல்லாம் தேவனுடைய வித்து சொல்லிட்டேன். நீ தேவனுடைய வித்து இல்லாதவன் எப்படி இருப்ப தெரியுமா, நான் கடகடன்னு சொல்லிட்டு போறேன். அவரை போல இருக்க மாட்டான். யார் மாதிரி இருக்க மாட்டான், அவரை போல இருக்க மாட்டேன். சுத்தமா இருக்க மாட்டேன். எப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு என்ன வீடு எப்பவும் தொடச்சிட்டே இருக்கணுமா, கேரக்டர் உன்னுடைய. நான் போய் சில வீடுகளுக்கெல்லாம் போவேன். போனல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ அம்மா எப்பவும் வீடு சுத்தமா இருக்கு, இன்னைக்குதான் கரெக்டா இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க. ஏசப்பா இப்படிதான் வருவார். அல்லேலூயா. நீங்களும் சுத்தமாய் இருக்க வேண்டும், உங்க வீடும் சுத்தமா இருக்கணும். ஏன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்தர். நீங்களும் சுத்தமா இருந்தாதான் உங்களுக்குள்ள வருவார், உங்க வீடு சுத்தமா இருந்தாதான் அங்கே வருவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வித்து இல்லாதவன் எப்படி இருப்பான், அசுத்தம் உள்ளவனாய் இருப்பான். அடுத்தது, நியாய பிரமாணத்தை மீறி நடப்பான், அவரிலே நிலைத்திருக்க மாட்டான், அநீதி அவனுக்குள்ளாக இருக்கும். தன் சகோதரன் இடத்தில் என்ன பாராட்ட மாட்டான், அன்பு கூற மாட்டான். தன் செய்கை ஒரு மாதிரி இருக்கும், வாய் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும். சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்துவ மாதிரி பேசுறது ஒண்ணு சொல்றாங்களா, சொல்றாங்களா இல்லையா, சொல்றாங்கல்ல. அப்ப நீ யாருடைய வித்து அல்ல, தேவனுடைய வித்தாய் இருந்தால் என்ன சொல்றையோ அது கண்டிப்பா செய்வர். தன்னுடைய சகோதரனுக்கு இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிறவன் யாரு, தேவனுடைய வித்து அல்ல, நீ பிசாசின் வித்து. அவன் வந்து உங்களை கேட்கிறப்போ உன் மனசு இறங்கலையா, நீ யாருடைய வித்து, பிசாசினுடைய வித்து. அடுத்த சொல்றாரு, உன்னுடைய இருதயம் உன்னை குற்றவாளி என்று தீர்க்குமானால் யாருடையவன், பிசாசினுடையவன். அப்படி இருந்தா இந்த பூமியிலே தேவனிடத்தில் இருந்து நீ ஒன்றையும் பெற்றுக்கொள்ள, நீ 1000 ஸ்தோத்திரம் பண்ணி சொன்னாலும் 50 நாள் பாஸ்டிங் இருந்தாலும் என்ன பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட இருந்து எதையுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு இங்க வந்து அது நடக்கல, இந்த பாஸ்டர் மாட்ட வந்து நடக்கல, இந்த சர்ச்சுக்கு வந்து நடக்கலன்னா நான் காரணம் அல்ல. யார் காரணம், நீங்கள் தான் காரணம். புரியுதா? சத்தியத்தின்படி நீங்கள் வாழ்ந்தா எங்க வேலை என்ன, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறது என்னுடைய வேலை. அதை கேட்டு நடக்கிறது யாருடைய வேலை, பைபிள் படிச்சோம்ல, சுத்திகரிக்கிறது யாருடைய வேலை, உங்க வேலை. சுத்திகரியுங்கள் என்று சொல்லுவதும், சுத்திகரிக்கிறது ஏன் சுத்திகரிக்க வேண்டும் என்றும், சுத்திகரித்தால் வரக்கூடிய நன்மைகள், சுத்திகரிக்காவிட்டால் வருகிற தீமைகளை சொல்லுகிறது என்னுடைய வேலை. அதை கீழ்ப்படிவது உங்க வேலை. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஐயா, நீ தேவனுடைய வித்தாய் இருக்கானா, உனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா, படிக்கலாம். உங்களுக்குள்ளாக முதல்ல என்ன கிடைக்கும்னா, 1 யோவான் 3:21 இருந்து 24 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல சொல்லப்படுகிறது,
பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்றும் தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். போதுமா? நல்ல கவனிங்க. முதலாவது நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா, அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறவர்களா இருந்தா, உங்களுக்குள்ள என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? இப்பதானே படிச்சாங்க. என்ன வரும்? நாங்க எங்க பாஸ்டர் கவனிச்சோம், மணி 12:30 ஆச்சு, விட்டா நாங்க போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். அல்லேலூயா. என்ன வருமா? அதுக்கு முன்னாடி என்ன வரும்? தைரியம் வரும். அல்லேலூயா. நீ எதுக்குமே பார்த்து பயப்பட மாட்ட. என்ன வரும்? ஏன் உயிர்னே உன்னை பார்த்து என்ன பண்ணல? குற்றவாளி நீ சொல்லல, நீ ரொம்ப யோக்கியமான கேட்கல. அதனால உனக்கு என்ன இருக்கு? தைரியம். எவ்வளவு பெரிய மனுஷன் முன்னாடி தைரியமா நிப்ப. ஏன்? உனக்குள்ள யாருடைய வித்து? தேவனுடைய வித்து இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி தைரியமா நிப்ப. எவ்வளவு பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி நீ தைரியமா நிப்ப. ஏன்? உங்களுக்குள்ள யார் வித்து இருக்கு? தேவனுடைய வித்து இருக்கு. அதனால அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கு. நீ தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கிறதுனால நீ வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ கண்டிப்பா அது வாழ்க்கையில கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நீ அவரிலே நிலைத்திருப்ப, அவரும் உங்களிலே நிலைத்திருப்பார். இப்பொழுது கடைசி அவர் சொல்றாரு, அவருடைய வித்தாய் இருந்தா ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கீழே வரப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அவசரமா சொன்னாங்க, உங்களுக்கு தான் ஏசப்பா உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், உங்களதான் பிடிக்கும். ஏன்? உங்களுக்கு தான் காரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தராரு. நான் சொன்ன, நீ கேட்டு பாரு, எங்க அப்பாக்கு பச்சைவாதம் தெரியாது. அல்லேலூயா. எல்லாம் கொடுப்பா. எப்போ? எப்ப கொடுப்பாரு? அவருடைய வித்தாளி இருந்தா அவர் உங்களுக்கு கேட்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? கொடுப்பா. இல்லையா? இப்ப சொல்லுங்க, இத்தனை சத்தியம் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நீங்க யாருடைய வித்து? குற்றவாளி என்று என்ன பண்ணுது? தீர்க்குது. எத்தனை பேருக்கு தீர்க்குது? கையை தூக்குங்க, ஆண்டவர் பார்க்கட்டும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இப்ப எத்தனை பேர் மறைக்கிறீங்கன்னு பாக்குறேன். யாருடைய வித்தா இருக்கீங்க? தேவனுடைய வித்தா இல்ல. அவரு சொல்ற இல்லைங்கம்மா, இல்ல. ஓகே, இல்ல. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்? வித்தா மாற ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நீ யாரா மாற ஆசைப்படணும்? தேவனுடைய வித்தாய் மாற ஆசைப்பட்டா கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அல்லேலூயா. தேவனுடைய வித்து அவருடைய பிரமாணங்களை கீழ்ப்படியும். இதை நான் தியானிக்கிறப்ப ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னார். நான் சொல்லிடுறேன், இந்த கம்யூனியன் மட்டும்தான் எக்ஸ்கியூஸ். அடுத்த கம்யூனியனுக்கு 3 வாரம் வராதவர்களுக்கு கம்யூனியன் கிடையாது. திட்டவட்டமா சொல்லிட்டார். இந்த பிரமாணத்திற்கு உன் பிள்ளைகள் கீழ்ப்படியலனா அவர்கள் எடுத்து என்ன பிரயோஜனம்? எது கொடுக்கிற? கொடுக்க கூடாது. அது கொடுத்து தப்பா உங்களை என்கரேஜ் பண்ணி நான் கொடுத்து நீங்களும் என்ன பண்ணணும்? பனிஷ்மெண்ட். எனக்கும் பனிஷ்மெண்ட். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீ தேவனுடைய பிள்ளை. உனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆசரிக்கணுமா வேணாமா? அது என்னது? கட்டளை. அது என்னது? கட்டளை. அந்த கட்டளை மீறுகிறது பாவம். அடுத்தது, பாவம் செய்துட்டு இங்க வந்து பரிசுத்த பந்தியில நீ உட்காரலாமா? உட்காரக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இதை நான் ரொம்ப கண்டிஷன் பண்ணி நான் சொல்லல, இந்த ஒரு முறை நீங்க எக்ஸ்கியூஸ் கொடுங்க, என் பிள்ளைகளை நான் என்ன பண்றேன் சொல்றேன். அல்லேலூயா. முடிந்த வரைக்கும் நீ என்ன பண்ணிடணும்? வந்து காலை விதிச்சிடணும். தவிர்க்கவே முடியல ஒரு வாரம், ஆண்டவர் மன்னிப்பார். ஓகேவா? சரியா? கண்டிப்பா என்ன பண்ணணும்? வாரம் சபைக்கு யார் வர்றா, யார் போறா, யார் தேவையில்லை. நம்ம யாரை பார்க்க வரோம்? ஆண்டவரை பார்க்க வரோம். நீங்க வர்றீங்க, ஆண்டவரை பார்க்கறீங்க, போறீங்க. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம இட நாள்ல கூட வந்து பார்த்துட்டு போறோம். என்ன சொல்றீங்க? அப்படியா?
எதனால் வந்து பார்க்கலாமா? நமக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குயா, நமக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. இந்த இந்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போறப்போ வரப்போ அப்படியெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. ஏன்? அவங்க எங்க இருந்த ஹாய் பாய் சொல்லிடுவாங்க. என்னுடைய தேவன் அப்படி அல்ல, பரிசுத்தமானவர். அவருக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, அவருக்குன்னு ஒரு கணம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, என்னை கணம் பண்ணுகிறவர்களை நீ கர்த்தரை கணம் பண்ணுகிற பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு அவசியம் இல்ல, இந்த இருக்கிற அத்தனை பேரும் நீ எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதுவரை நீங்க தப்பு பண்ணியிருந்தா இன்னைக்கு சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே சாரி ஆண்டவரே, உங்களை நாங்க ஹர்ட் பண்ணி இருக்கிறோம். எங்களுக்குள்ள யாருடைய வித்து இல்ல, உங்களுடைய வித்து இல்ல. இன்றைக்கு நான் ஆசைப்படுகிறேன். வேதம் சொல்லுது இல்லையா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு நீங்க என்ன கேட்கணும்? ஆண்டவரே நான் உங்களுடைய வித்தா மாறணும். மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க. கஷ்டமா? நாங்க உங்களோட முகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? முகத்தை மட்டும்தான் நாங்க பாக்குறோம். நீங்க சொன்னா நாங்க திருப்பி சொல்லுவோம், மற்றபடி ஒண்ணும் தெரியாது. இந்த குறுக்க கேள்வி கேட்டா தெரியாது. இப்பெல்லாம் மேத்ஸ் என்ன பண்றோம்? மொடமொடம் பண்ணி போறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நாங்க கடவுளே டேய் திருப்பி சொல்லு, தெரியாது. அந்த மாதிரி தான். நீ தேவனுடைய வித்தா மாற ஆசைப்படுற, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்தணும். எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கி என்ன பண்ணிடணும்? வெளியில போடணும். என்ன நான் சுத்திகரிக்க கர்த்தர் எனக்கு தான் அந்த கிருபை கொடுத்திருக்காருன்னா, நீங்க தான் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கணும்? சுத்திகரிச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணும்? உங்களை குற்றவாளி என்று தீர்க்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா இருந்தா நீங்க எங்க போய் ஜெபம் பண்ணாலும் தெரிஞ்சுக்கங்க, அந்த இடத்துல பிசாசு ஓடும். இதெல்லாம் எங்களுக்கு ஓட வேணாம் கஷ்டமா. நீங்க இருக்கிற பரிதாபத்தை பார்த்தா ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டு போயிருவாரு. அல்லேலூயா. ஐயா, நீ ஆண்டவருடைய வித்தா இருந்தா அவருக்குள்ள இருக்கிற அத்தனை வல்லமையும் உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய வித்தா இருந்தா கையை உயர்த்தி ஜெபம் பண்ணா அங்க என்ன ஆடும்? சத்தமா சொல்லுங்க, பிசாசு ஓடும். அல்லேலூயா. அந்த கையை உயர்த்தி ஜெபம் பண்ணா அங்க என்ன நடக்கும்? அற்புதம் நடக்குமா? நடக்கும். ஆனா நடக்காத? நடக்கணும். ஏன்? நீ ஆண்டவருடைய வித்து. ஹல்லேலூயா. அந்த கட்டளை கொடுக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உன்னாவிலே வைத்திருக்கிறார். ஆமென். வானத்தை பூமியை எதன் மூலமாய் உருவாக்கினார்? வார்த்தையினால் உண்டாக்கினார். அந்த வார்த்தை வித்து உனக்குள்ள இருந்தா நீ பேசுகிற வார்த்தை அப்படி ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்கும். ஹல்லேலூயா. இனி எதுக்கு நீ கவலைப்படக்கூடாது? லீவு கொடுக்கலையா? ஏன் இந்த வேலையை வேணாயா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு இதை காட்டில டபுள் மடங்கு சம்பளத்தை கொடுப்பார் சொல்லுவீங்களா? நீங்க சொல்லிடுவீங்க, பாஸ்டர்மா வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஏன் செஞ்சு பாருங்க. கர்த்தர் உயர்த்தறாரா இல்லையான்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அவர் ஐஸ்வர்ய சம்பளர். அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் யாருடைய எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன் உனக்கு 20,000 ரூபாய் சம்பளத்தை 40,000 ரூபாய் கூட்டி தர மாட்டாரா? தருவாரா இல்லையா? அப்ப வேலைக்கு லீவு கொடுக்கலன்னா தைரியமா போய் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய வித்து, இந்த நாள் கர்த்தருடைய நாள், அந்த நாளிலே நான் என்னுடைய சுய இஷ்டத்தின்படி நான் செய்ய மாட்டேன். இதனால் தனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நீர் என்னை உயர்த்துவீர், என்னை சாட்சியாய் நிறுத்துவீர், நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தையின்படி உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏன்? என் தேவனுக்கு வாக்கு மாற தெரியாதவர். அவர் சொன்னா கண்டிப்பா செய்வார். நீ எதை கொண்டு ஆணையிடுகிறாயோ அப்படியே உன்னுடைய வாயின் வார்த்தையின்படி அவர் என்ன செய்வார்? செய்து உயர்த்தி இங்க கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படாத, கண்ணியை வருவிக்கும். நீ கர்த்தரை என்ன பண்ற? காயப்படுத்தி மனுஷனை பிரியப்படுத்தாத. கர்த்தருக்காக எதையெல்லாம் நீ அற்பமாய் எண்ணுகிறாயோ கர்த்தர் உன்னை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப நீ யாருடைய வித்தாய் மாற வேண்டும்? தேவனுடைய வித்தாய் மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும்?
என்னை நான் சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, நான் அவருடைய வித்தாய் மாற வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது, நான் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, கர்த்தர் அவருடைய வித்தாய் என்னை எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு பரிமாணத்திற்குள்ளாக எஸ் எல்லாரும் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். நீ தேவனுடைய வித்தாய் மாற வேண்டும். நீ தேவனுடைய சாயலாய் இருக்க வேண்டும். அவரை போல அவருடைய குணாதிசயங்கள். அவருடைய வித்துக்கு சாபம் கிடையாது. அவருடைய வித்துக்கு குறைவு கிடையாது. அவர் ஐஸ்வர்ய சமணர், நீங்களும் ஐஸ்வர்ய சமணர். அவர் அற்புதத்தை செய்கிற தேவன். அவருடைய பிள்ளையாய் நீங்களும் அற்புதத்தை செய்வீர்கள். அவர் சமாதானக்காரர். அந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்க போகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கிற அசுத்தங்களை களைந்து போடு, எடுத்து போடு. ஆண்டவரே, இந்த கேரக்டர் எனக்கு வேண்டாம், இந்த வித்து எனக்கு வேண்டாம். நான் தேவனுடைய வித்தாய் மாற ஆசைப்படுகிறேன். அவருடைய சாயலாய் நான் இருக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உன் இருதயம் குற்றவாளியை தீர்க்குதா? எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் களைந்து படுகிறேன் என்று சொல்லுங்க. வாயிலை திறந்து கேட்ட சத்தியத்திற்காக ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் கர்த்தருடைய வித்தாய் மாற ஆசைப்படுகிறேன். என்னிடத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளையும் அப்புறப்படுத்துவீராக. என்னிடத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. சுத்திகரிங்க ஆண்டவரே. விட்டு கொடுக்கிற என்னை கழுவுவீராக. என்னை கழுவுங்க ஆண்டவரே. நீங்க சுத்தமுள்ளவராய் இருப்பது போல நானும் சுத்தமுள்ளவராய் இருக்கணும். நீங்க நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நானும் நீதி உள்ளவர்களாய் இருக்கணும். அவருடைய வித்தாய் இருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் என்று எங்க மேல இவ்வளவு நம்பிக்கை. தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை யார் வச்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவன் என்னுடைய வித்தாய் இருந்தால் அவன் பாவமே செய்ய மாட்டான் என்று சொல்லுகிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அவர் உனக்காக நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த அன்பு மாறாமல் உடைய சகோதர சகோதரிகளை நாமும் கூட பணத்தாலும் பொருளாலும் ஆறுதலினாலும் அடைக்கலத்தினாலும் அன்பினாலும் அவர்களை நாம் நேசிப்போம். அவருடைய அன்பு எப்படி வசனத்தினாலும் நாவினாலும் கிரியையினாலும் உண்மையினாலும் இருக்க வேண்டும். நான் அவருடைய வித்தாய் இருந்தால் எனக்கு தைரியம் கிடைக்கின்றவரே. நான் வேண்டிக் கொள்ளுவது அவராலே நான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அவருக்குள் நிலைத்திருக்க முடியும். அவரும் எனக்குள் நிலைத்திருப்பார். பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதரவனாந்தரா தேவ பிள்ளை எல்லாரும் 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 ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. நான் அவருடைய வித்தமாற ஆசைப்படுறேன்ப்பா. எனக்குள்ளாக நீங்க வாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். தேவ பிள்ளையே, வாய்களை திறந்து நீங்க ஒப்புக் கொடுக்க பார்க்கலாம். ரிஷி பலரமனாந்தரா கிருபை இன்றைக்கு உங்க மேலே அளவில்லாமல் இறங்க போகிறது. நீங்கள் அவருடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால், அவருடைய வித்தாய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மத்தியிலே இறங்க போகிறார். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு விசை என்னை நிரப்புங்கப்பா. என்னுடைய உங்களுடைய வித்தாய் என்னை மாற்றுவீராக. உங்களுடைய வித்தாய் என்னை மாற்றுவீராக. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்காரு. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி இருக்கிறான். தேவ பிள்ளையே, பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்திலே மௌனமாய் இருந்தால் பெற்றுக் கொள்ளுகிறவர்களை பார்த்து நீ துக்கப்பட வேண்டியதுதான். கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ராஜாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஓ ஹல்லேலூயா ராஜா ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஓ ரிபா பலரானந்தரா
வாய்களை விரிவாய் திறந்து அவர் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவருடைய வித்தை மாற உங்களை தகுதிப்படுத்த போகிறார். என்னிடத்தில் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் ரிமூவ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி.